வணக்கம் நண்பர்களே. நீங்கள் லைஃப்பில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரமாட்டேங்குது. அது ஏன் வரல என்னன்றது என்னைக்காவது நீங்கள் யோசிச்சுருந்தா? ஏன்னா எப்படி நடக்குதுன்றது இந்த சயின்ஸை தெரிஞ்சுங்க. எல்லாமே எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எந்த மாதிரி என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு எல்லாமே நடக்குது. நம்மளுடைய மைண்டு வந்து ரெண்டு. ஒன்று கான்சியஸ் மைண்டு, ஒன்று சப்கான்ஷியஸ் மைண்டு. இந்த கான்சியஸ் மைண்டுன்றது என்ன பண்ணுன்னா திங்க் பண்ணுது, அனலைஸ் பண்ணுது, டவுட்டு, ஒரி இதெல்லாம் இது வந்து ஒன்லி 5% கண்ட்ரோல் தான். ஆனால் நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு. கிட்டத்தட்ட 95% ஆஃப் லைஃப் இஸ் கண்ட்ரோல்டு பை அவர் சப்கான்ஷியஸ் மைண்டு. அப்போ சப்கான்ஷியஸ் தான் ஒரு ப்ரோக்ராம். அதுதான் நம்முடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதான் விண்டோஸ். ஒரு மொபைல் எப்படி வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அது ஆண்ட்ராய்டு. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எதை பார்த்து அமையுது அப்படின்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸில் இருக்கிற ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் அமையுது. இதை தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றாங்க. இந்த எண்ணம் போல் வாழ்க்கைக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் தான் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆழ் மனசில் என்ன எண்ணங்கள், நம்மளுடைய தாட்ஸ் இதெல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்ம கான்ஷியஸ் லெவலில் எந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து நினைக்கிறோமோ, ரிப்பீட்டடாக நினைக்கிற ஒரு விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஆழ் மனசில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சு போகுது. ஆழ் மனசில் என்ன இருக்கோ இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில். நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் என்ன இருக்கோ இதுதான் ஆட்டோ பைலட் மோடில் யூனிவர்ஸ்லேருந்து அட்ராக்ட் ஆகுது. நமக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அப்போ நம்ம வந்து நம்ம எதிர்பார்த்த லைஃப் நம்ம வரணும் அப்படின்னா நம்ம ஆழ் மனசை ரீப்ரோக்ராம் பண்ணணும். அது எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல் டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஃப்டி. இஎஃப்டின்றது எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். இதனுடைய ரோல் என்னன்னாக்கா இது வந்து ஒரு அக்குப்ரெஷர் ப்ளஸ் சைக்காலஜி மோடு. பட் இது பிரகாரம் நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நம்ம உடம்புக்கு எனர்ஜி எல்லாமே எப்படி இந்த பிராணசக்தி போகுது அப்படின்னா மெரிடியன் வழியாக போகுது. நம்ம உடம்புல எத்தனை மெரிடியன் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 12 மெரிடியன் பாயிண்ட் இருக்குது. அதில் இருக்கிற மேஜராக 9 மெரிடியன் பாயிண்ட்டை நம்ம டேப்பிங் வித் ஸ்கிரிப்டிங் அதை பண்ணும்போது அது ஒரு மெத்தட். அப்படி பண்ணும்போது என்னென்னா நம்ம ஆழ் மனசில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸு, லிமிட்டிங் பிலீஃபை நம்ம ரிலீஸ் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா அது பை டிஃபால்ட்டாக அது சர்வைவல் ஓரியன்ட் தான். அது வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனில் தான் வச்சுக்கும். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், நாளிலேருந்து நம்ம இது மாதிரி பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு 2-3 டேஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நம்மளுடைய மூளையை பொறுத்த வரைக்கும் அதை பண்ணாது. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுன்றது அதனுடைய ரோல் இல்லை. உங்களை அலர்ட்டாகவும் சேஃப்டியாகவும் வச்சுக்க தான் அதை பண்ணோம். அப்போ நம்மளுடைய தொடர்ந்து நம்ம எந்த பழக்கத்தில் இருக்குமோ அந்த பழக்கம் நம்ம நர்வஸ் சிஸ்டில் எமோஷனாக அங்கங்கே ஸ்டக் ஆகிடும். அப்போ அந்த எமோஷனல் ஸ்டக்கெல்லாம் கிளியர் பண்ணுறது தான் அந்த இஎஃப்டி அந்த டெக்னாலஜி மூலமாக நம்ம அதை கிளியர் பண்ணி சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா அப்போ நம்ம எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டோம்னா அதில் என்ன இருக்கோ அதுதான் வாழ்க்கை. அப்போ எப்படி நம்ம நம்ம இப்போது சப்கான்ஷியஸில் என்ன இருக்குன்னு நம்மளுடைய தாட் பேட்டர்னை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா என்கிட்ட அதுக்கு வந்து பிரத்யேகமாக அதுக்கு ஒரு குவாண்டம் டிவைஸ் இருக்குது. நான் வந்து 2 டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன். ஒன்று ரஷ்யன் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்களுடைய எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணி அது மூலமாக உங்களுடைய உங்கள் சர்வைவல் எப்படி இருக்குது, ஃபினான்ஸு, உங்களுடைய இப்போ க்ரியேட்டிவிட்டி, கமிட்மெண்ட்டு, ரிஸ்க் எடுக்கிறது, எமோஷ்னல் ப்ளஷர், அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய லவ், கம்பேஷன், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், உங்களுடைய கம்யூனிகேஷன் எபிலிட்டி, லீடர்ஷிப் குவாலிட்டி, உங்களுடைய கிளாரிட்டி ஆஃப் தாட், இன்ட்யூஷன், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் தாட் இதெல்லாம் என்ன இருக்குன்றது உங்கள் சப்கான்ஷியஸில் என்ன பிளாக் இருக்குன்றதை அதை கண்டுபிடிக்கலாம் ஸ்கேன் பண்ணி. அதுக்கப்புறமா அந்த சப்கான்ஷியஸில் பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு டெக்னிக்கை பயன்படுத்தி அது ஒரு டெய்லி 10 நிமிஷம் நான் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணிட்டா. ஏன்னா சப்கான்ஷியஸ் தான் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதில் என்ன இருக்கோ அதுதான். அப்போ அதை ரீப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற லைஃப், அது உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், பண வரவாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸோ கேரியரோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்கும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணுறது மூலமாக உங்கள் லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். வாங்க, நான் கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஒரு கண்டிஷன், நான் என்ன மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தரனோ அந்த மெத்தடை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். நன்றி.